வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹெட்டர்ஸ் ஃபுட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்பரிங் எப்படி ஒவ்வொரு பேஜுக்கு நம்பரிங் கொடுக்கணும் கேட்டுங்களா. அப்போ தான் வந்து இப்போ வந்து ஒரு பேஜ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறேன், பார்த்துட்டு ஒரு இந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. நான் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், இந்த டாக்குமெண்ட்டில் இது இந்த வேர்டு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு எப்படி போய் இந்த இடம் அப்படின்னு தெரியும். ஸோ அது ஒவ்வொரு டாக்குமெண்ட் எப்போதும் பெரிய டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பேஜ் நம்பர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதான் ஒரு பெட்டரான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. எப்படி பேஜ் நம்பர் கொடுக்கறது? பேஜ் நம்பர் எப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஓகே நான் சொல்கிறேன். இன்சர்ட் போங்க, இன்சர்ட் போயிட்டு ஹெட்டர் கொடுங்க. நார்மலான ஹெட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிடுச்சுன்னா இந்த டிசைன் வந்துடும். டிசைன் வந்துட்டு இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் வந்து லாஸ்ட் டைம் நான் சொல்கிறப்ப டேட் அண்ட் டைமை பற்றி சொல்லியிருந்தேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமோட டேட்டா அப்டேட் ஆகிக்கும். கரெக்டுங்களா? இங்கே வந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் டிக் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் டேட்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணுறப்ப அப்டேட் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணல அப்படின்னா என்ன டேட் இப்போ இருக்கோ அதுவே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதை டிக் பண்ணால் இதை டிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எப்பப்பெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு டேட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். சரி, ஓகே. இதில் என்ன நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஃபார்மேட் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஜெட் கொடுத்து நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஹெட்டர் வந்துச்சு. இப்போ பேஜ் நம்பரை பற்றி நம்ம பார்க்கறதுக்காக இந்த வீடியோக்கு வந்துருக்கோம். சரி, ஓகே. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டிசைனில் வரும் ஆட்டோமேட்டிக் ஹெட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பேஜ் நம்பர் வரும். அது டிசைன் டேப்பில் வரும். போயிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா? டாப் ஆஃப் த பேஜில் ஆட் பண்ணுமோ, பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆட் பண்ணுமோ, இல்லை பேஜ் மார்ஜின்ஸில் ஆட் பண்ணுமோ, இல்லை கரண்ட் பொசிஷன்லேருந்து ஆட் பண்ணுமான்னு கேட்கும். நமக்கு வந்து எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் டாப் ஆஃப் த பேஜ் டாப்லேயும் வச்சுக்கலாம், பாட்டம்லேயும் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். பட் டாப்பில் வந்து வைக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்துருச்சா, ஒன்றுன்னு வந்துருச்சா? ஓகே, மைனஸ் பண்ணுவோம் எல்லா பேஜ்லேயும் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ இங்கே 1 2 அப்படின்ட்டு வருது. சரி, ஓகே. 1 2 அப்படின்னா சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 1க்கு முன்னாடி பேஜ் பி கேப்ஸில் போடுங்க, பேஜ் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஜூம் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமும் அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேஜ் நம்பர் கொடுக்கணும். இதில் வந்து இன்னும் நீங்கள் டிசைனிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர்ஸ் மட்டும் என்ன டிசைனிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கலருக்கு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி சென்டரில் பேஜ் நம்பர் வந்து சென்டரில் வேணாலும் வைக்கலாம். இல்லை எனக்கு இந்த கார்னரில் வேணால் இந்த கார்னரில் கொடு அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த கார்னர்லேயே வந்துடும். ஸோ எல்லாமே நிறைய இந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். எல்லா ஆப்ஷனுமே வந்து நமக்கு இருக்குது. எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும். எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சைஸை கூட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு, அதாவது இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எந்த வேலையாக இருந்தாலும் இங்கேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் பண்ணலாம். சேம் ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான். சரி, ஓகே. இப்படி தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.